அனைவருக்கும் வணக்கம். போலார் ரிலையண்ட் ஆல்ரெடி 200 வோல்ட் டிசி ஹோம் சர்க்யூட் டயக்ராம்லாம் வெளியே விட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி வீடுகளுக்கும் ஆஃபீஸ்களுக்கும் 200 வோல்ட் டிசி சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோலார் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம் இது. அண்ட் ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 600 வோல்ட் டிசி சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபேமிலி ஆஃபீஸு இது நடத்துகிறீங்களோ ஒரு இண்டிபெண்டன்ஸாக இருந்துக்கலாம் எனர்ஜி பட்ஜெட்டில் இருந்து. நம்ம ஏன் சோலார் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு ஒரு இயற்கையாகவே ஒரு கிடைக்கிற ஒரு எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி நம்மளுடைய யூசேஜை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒரு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் எனர்ஜிக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கான காஸ்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியும். நம்ம சோலார் எனர்ஜி அதை வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சன் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். பர் டேக்கு பீக் ஹவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் தான், மார்னிங் 10 to 3 PM. ஸோ இதுக்கு மேலே வர்றது இதுதான் வந்துட்டு பீக். இதுலேயுமே வந்துட்டு க்ளவுட்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி எஃபிஷியன்ட், அதாவது ப்ரொடக்ஷன் குறையும். அண்ட் ஒரு கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கும்போது ஈவினிங் கிடைக்கிற எனர்ஜி, மார்னிங் கிடைக்கிற எனர்ஜி இதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு இந்த க்ளவுட்ஸ் இல்லைன்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணி ஒரு 10 to 3 PM கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன், ஒரு 1 கிலோவாட் பேனல் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 5 யூனிட்ஸ் கிடைக்கும், 5 கிலோவாட் ஹவர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் பேசிக்கான ஒரு கால்குலேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். அண்ட் வந்துட்டு ஒரு பேனல் 330 வாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை 440 வாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதோடைய 80% தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கும், ஈவன் இந்த பீக் ஹவர்ஸில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ 330 வாட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம 300 வாட்ஸ்ன்னு தான் கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அந்த 300 வாட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு பர் ஹவருக்கு 300 வாட்ஸ். ஸோ 5 ஹவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1.5 யூனிட்ஸ் ஒரு 300 வாட்ஸ்லேருந்து. ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு பேனல் ஒரு யூனிட் நமக்கு தரும், ப்ரொடியூஸ் பண்ணி தரும் அப்படின்றது ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எனர்ஜி கன்சம்ஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு சோலார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளானே பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் 1 இயரோ இல்லை 2 இயர்ஸோ கம்ப்ளீட் எனர்ஜி கன்சம்ஷன் எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம டிஎன்இபிலேயோ வேறு நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருக்கோமோ அதனுடைய வாட்டேஜை பேஸ் பண்ணி, ஸோ நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரின்றது நம்ம டிஎன்இபியில் எடுத்து அந்த அதில் வந்துட்டு மேக்ஸிமம் யூசேஜ், அதாவது மேக்ஸிமம் பில் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கிறது, அதை வந்துட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி பர் டேக்கு எவ்வளோ வருதுன்றதை கால்குலேட் பண்ணி அதில் 10% நம்ம வந்துட்டு அதிகமாக நம்ம வந்துட்டு சோலார் எனர்ஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு வந்துட்டு எந்த ஒரு அதாவது நம்ம வந்துட்டு அதர் சோர்ஸை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ வந்துட்டு நம்ம ப்ரைமரி சோர்ஸ் சோலார் எனர்ஜி அப்படின்ற மாதிரி போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு 10% ஹையர் இதில் நம்ம வந்துட்டு கன்சம்ஷனில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நம்ம ஃப்யூச்சரில்
கன்சம்ஷனும் அதிகமாக தான் போகுது. எந்த விதத்துலேயும் நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கும் நம்மளுடைய யூசேஜ், எலக்ட்ரிக்கல் யூசேஜ். அண்ட் மோரோவர் நமக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு எலக்ட்ரிக் கார்லேருந்து எலக்ட்ரிக் டூ வீலர்லேருந்து எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஃப்யூச்சர்லேயும் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிறதுக்கு ஒரு 10% பீக்கு யூசேஜ் மேலே நம்ம வந்துட்டு சோலார் எனர்ஜியை பிளான் பண்ணிக்கணும். அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நம்ம வந்துட்டு 12 வோல்ட் சிஸ்டம் போகக்கூடாதா, 24 வோல்ட் சிஸ்டம் போகக்கூடாதா, 48 வோல்ட் சிஸ்டம் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்துட்டு நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. 24 வோல்ட் சிஸ்டம் போட்டு அதுக்கு இன்வெர்ட்டர் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு லோ வோல்டேஜை வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் யூட்டிலைசேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு 12 வோல்ட் சிஸ்டம் வேணும், 24 வோல்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்த்து சோலார் எனர்ஜியில் போகாதீங்க. அது பண்ணுறது பண்ணாமலே இருக்கலாம், அதுவே பெஸ்ட்டு. ஸோ 200 வோல்ட் சிஸ்டம் இல்லை அதுக்கு மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் சோலாரில் போகிறது. 48 வோல்ட் வரைக்கும் கூட நம்ம போகிறது வந்துட்டு அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது சோலார் எனர்ஜியில். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆன்கிரிட் சோலார் பவர் சிஸ்டம் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்னன்றது. ஸோ இதில் வந்துட்டு மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. பட் அதில் வந்துட்டு டிமெரிட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டிமெரிட்ஸ் என்னென்னா, இதில் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ், அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு டேரிஃப்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து எந்த ஒரு அதாவது கவர்மெண்ட் கிட்டேருந்து ரொம்ப நம்ம வந்துட்டு எனர்ஜி ஈக்குவலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான சிஸ்டமை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த கம்மி 1 கிலோவாட் 2 கிலோவாட் 3 கிலோவாட் இது மாதிரிலாம் போடுறதுலலாம் வந்துட்டு அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. ஸோ அதனால் அவங்களால டேரிஃப்லேயும் நமக்கு அந்தளவுக்கு கரெக்டாக கொடுக்க முடியலை. ஸோ அதனால் அது ஒரு மேஜர் டிமெரிட் இந்த ஆன்கிரிட் சோலார் சிஸ்டமில். இதே டிமெரிட் வந்துட்டு ஆஃப்கிரிட் சோலார் சிஸ்டம்லேயும் இருக்குது. இது வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே. பட் வந்துட்டு இதுலேயுமே நம்ம வந்துட்டு இன்வெர்ட்டர் இல்லாத நம்ம பண்ணுறோம் அப்படின்னும்போது தான் நம்ம ஃபுல் எனர்ஜியை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வெர்ட்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகிடுது. அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சது போக உங்களுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஸோ இது வந்துட்டு இன்னொரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் த ஆஃப்-கிரிட் சோலார் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பேட்டரிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு இன்வெர்ட்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணுறதுக்கு பதில் வீட்டில் உங்களுடைய அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், அதாவது இன்வெர்ட்டர் டெக்னாலஜியில் இருக்கிற அப்ளையன்சஸ், நான் வந்துட்டு இன்வெர்ட்டர் போட வேணான்றேன், அதே சமயத்தில் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி அப்ளையன்சஸை நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன இன்வெர்ட்டர் டெக்னாலஜி அப்ளையன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த பேலஸ்ட் வச்ச டியூப்லைட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நார்மல் காயில் உள்ளே இருக்கும். ஸோ அது வந்துட்டு இப்போ எலக்ட்ரானிக்காக மாறிடுச்சு. ஸோ எலக்ட்ரானிக் சோக் வச்ச டியூப்லைட் ஆர் எல்இடி டியூப்லைட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியூர்லி எலக்ட்ரானிக். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அதெல்லாமே வந்துட்டு இன்வெர்ட்டர் டெக்னாலஜியில் வந்த மாதிரி. ஸோ இப்போது ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஃபேன், அது கெப்பாசிட்டி வச்சுருக்கோம், அதிலெல்லாம் வந்துட்டு நார்மல், அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிஎல்டிசி, அதாவது பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டார். ஸோ அந்த பிஎல்டிசி மோட்டாரை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜியும் ரொம்ப கம்மியான கன்சம்ஷன் தான் எடுக்கும்.
இப்போ நீங்கள் சோலார் போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அப்ளையன்சஸ்லாம் வந்துட்டு எல்லாமே எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸாக, அதாவது இன்வெர்டர் டெக்னாலஜியில் இருக்கிற அப்ளையன்சஸாக நீங்கள் மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன், பிஎல்டிசி ஃபேன் எல்லா இடத்துலையும் மாற்றிடணும். அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு 30% எனர்ஜி சேவ் ஆகும். அண்ட் ஏர் கண்டிஷ்னர்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏர் கண்டிஷ்னர் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு அதில் இப்போது என்ன கன்சியூம் ஆகிட்ருக்கோ அதில் 30% எனர்ஜி கன்சம்ஷன் ஆகிட்ருக்கும். அதாவது 30% குறைஞ்சி உங்களுக்கு யூசேஜ் ஆகிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சோலார் போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு இபி பில்லே குறையும். பட் சோலார் போடும்போது நமக்கு வந்துட்டு இதெல்லாம் கம்பல்சரி. எல்இடி லைட்டோ இல்லை எலக்ட்ரானிக் சோக்கு லைட்டோ இருக்கணும். பர்டிகுலராக நம்ம சிஸ்டம்க்கு இன்வெர்டர் போகிறதா இருந்தால் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பட் வந்துட்டு அகைன் நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடுறோம் இன்வெர்டர் போட்டு. அண்ட் இது மாதிரி அன்னெசரி எனர்ஜி கன்சியூம் பண்ணுற அப்ளைன்சஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடுறோம் கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை. இப்போ நம்ம சோலார் எனர்ஜி சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட்ஸ் நிறைய இருக்குது. இதில் டிமெரிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பேட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் காஸ்ட்லி. அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு நான் டிமெரிட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நியூ டெக்னாலஜி எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ். ஸோ அதாவது எப்படின்னா, இப்போது நீங்கள் இப்போ ஒரு சோலார் சிஸ்டம் போடுறீங்க, அதுக்கு 200 volts இன்வெர்ட்டரும் இருக்குது. ஸோ அந்த இன்வெர்ட்டருக்கு நம்ம போகிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டை விட நமக்கு வந்துட்டு இந்த அப்ளையன்சஸ்லாம் மாற்றிக்கிறதே பெட்டர். ஸோ அந்த இன்வெர்ட்டரில் இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அப்ளையன்சஸ் லைக் வந்துட்டு நார்மல் ஃபேனெல்லாம் எடுத்து போட்டுட்டு பிஎல்டிசி ஃபேனாக மாற்றிக்கிறது, அப்புறம் நார்மல் ஏர் கண்டிஷ்னரெல்லாம் எடுத்து போட்டுட்டு பிஎல்டிசி, ஆல் பிஎல்டிசி ஏர் கண்டிஷ்னர்லாம் இருக்குது. இப்போது ஆல் பிஎல்டிசி ஏர் கண்டிஷ்னர்னால் எல்ஜியில் டுவெல் இன்வெர்ட்டர்னு வருது பாருங்கள். அதில் வந்துட்டு 1.5, 10, 210 அதிலலாம் வந்துட்டு ஆல் பிஎல்டிசி ஏர் கண்டிஷ்னராக இருக்குது. ஸோ அதை மாதிரி ஏர் கண்டிஷ்னரை நம்ம சூஸ் பண்ணி போயிடணும். அதே மாதிரி ரெஃப்ரிஜரேஷன்லேயும் பார்த்திங்கன்னா சாம்சங் ரெஃப்ரிஜரேஷன் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துட்டு DC 200 voltல ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சாம்சங் ரெஃப்ரிஜரேஷன்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது இன்வெர்டர் டெக்னாலஜிக்குள்ளே இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம சோலார் எனர்ஜி சிஸ்டமில் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்க முடியும். இது வந்துட்டு எல்லாமே இன்வெர்ட்டரில் இருக்குது, இது சோலாருக்காக போடுறோம், சோலாருக்காக தான் ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு இந்த பிஎல்டிசி ஃபேன் ஆகட்டும், இல்லை எல்ஜி ஏசி ஃபேன் ஏர் கண்டிஷ்னர் ஆகட்டும், இல்லை சாம்சங் ரெஃப்ரிஜரேஷன் இன்வெர்ட்டர் ரெஃப்ரிஜரேஷன் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட் கரண்ட்லேயும் ஒர்க் ஆகும், டைரக்ட் கரண்ட் 200 voltலேயும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இன்வெர்டர் டெக்னாலஜி அப்ளையன்சஸ்க்கு நம்ம மூவ் பண்ணுறது தான் ஒரு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும் அதில். ஸோ இது ஓவரால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி நம்ம வந்துட்டு எனர்ஜி கால்குலேட் பண்ணி சோலார் போடணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பர் டேக்கு வந்துட்டு நம்மளுடைய கன்சம்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே லித்தியம் பேட்டரி போட்டு தான் பண்ணுறோம். அதாவது லித்தியம்னா லித்தியம் அயன் கிடையாது, LiFePO4 செல்ஸ், லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட். ஸோ இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் செல்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு 200 volt சிஸ்டமை 200 volt எனர்ஜியை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணி அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு லாஸும் கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஸோ இது வந்துட்டு நிறைய கஸ்டமருக்கு நம்ம வந்துட்டு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு, அப்புறம் ஃபேக்ட்ரிஸ்க்கு, அப்புறம் கமர்ஷியல் ஆஃபீஸஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பண்ணவங்களில் ஒரு 4-5 பேரை பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்கு
கிட்டத்தட்ட அக்டோபர் மந்த் போட்டது இவங்களுக்கு சோலார் 2020. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 rupees. இவங்க வந்துட்டு ஒரு 30,000 to 40,000 அந்த ரேஞ்ச் இவங்களுடைய கன்சம்ஷன் இருக்கும். 20,000 to 40,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இவங்க பில் பே பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்துட்டு 1000 rupees இல்லை 2000 rupees பே பண்ணியிருக்காங்க. பட் வந்துட்டு அது எனர்ஜி கால்குலேஷனில் பண்ண மிஸ்டேக்னால இது அவங்க வந்துட்டு இன்னும் அடிஷ்னலாக பேட்டரிஸ் அண்ட் பேனல்ஸ் போட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு வந்துட்டு இபி நில் பண்ண முடியும். இவங்க வந்துட்டு ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. இவங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போது 2 பிளான்ட்டும் மெர்ஜ் பண்ணி இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பிளான்ட்டை நில் பண்ணியாச்சு, இன்னொரு பிளான்ட்டில் ஒரு 50% குறைச்சிருக்கும். ஸோ இன்னும் இவங்க வந்துட்டு ஃபர்தராக சோலார் பேனல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களுக்கும் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக, அதாவது ஃபுல்லாக வந்துட்டு எனர்ஜியை இபி பில்லு நில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோபதி கிளினிக் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நில் 2020 ஆகஸ்ட்டில் பண்ணது. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நில். இப்போது இது வந்துட்டு கமர்ஷியல் பில்லுன்றதுனால மினிமம் வேல்யூ, அதாவது 3 phase கனெக்ஷன், 5 kW கனெக்ஷன், இவங்களுக்கு வந்துட்டு மினிமம் வேல்யூ 400 to 500 அது மாதிரி வந்துட்டுருக்கு. மற்றபடி இவங்களுக்கு வந்துட்டு இபி பில் நில். இதே மாதிரி இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு நான் காமிச்சவர் இவர் பார்த்திங்கன்னா 99% ஆஃப் அப்ளையன்சஸ் இந்த ஹவுஸ் அவருடைய வீட்டில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு சோலாரில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. 5 மோட்டாரு, அப்புறம் 8 ஏர் கண்டிஷனர் அவருக்கு வந்துட்டு இதில் இந்த சோலார் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ளஸ் மீதி ஒரு ஏர் கண்டிஷனர், இன்னும் 2 ஏர் கண்டிஷனர் வந்துட்டு கனெக்ட் பண்ணல. ஏன்னா அவர் வந்துட்டு அந்த ஏர் கண்டிஷனர்லாம் ரொம்ப யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ இந்த ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம அதே மாதிரி எனர்ஜி கால்குலேஷனில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு நமக்கு அந்த டே, அதாவது சன் ஹவர்ஸ் நான் சன் ஹவர்ஸ்ன்றது கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துக்கணும். நமக்கு டே யூசேஜ் என்ன இருக்குது, நான் சன் ஹவர்ஸ் யூசேஜ் என்ன இருக்குது அப்படின்றதுல நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக இபி பில்லை நில் பண்ண முடியும். இவங்க வந்துட்டு வீடு கட்டும்போதுலேருந்தே வந்தாங்க. ஸோ சோலார் போட்டாங்க. ஸோ இவங்க சோலார் போட்டதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆல் த டைம் வந்துட்டு நில் தான். ஒரு 10 units 20 units பேஸ்ட் ஆன் அவங்க வந்துட்டு இனிஷியலாக மோட்டரில் கனெக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில அப்ளையன்சஸ்லாம் கனெக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு 10 units 5 units அது மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ எல்லோரும் வந்துட்டு சோலாருக்கு மாறி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ஒரு நல்ல க்ரீன் ஸோ எல்லாருக்கும் சொல்கிற ரெக்வெஸ்ட், எல்லோரும் வந்துட்டு சோலாருக்கு போங்க. நம்மளுடைய ஜென்ரேஷனையும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் இயற்கையோடு வாழ வைப்போம். இது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ். இந்த சோலார் எனர்ஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம். பட் வந்துட்டு அவங்க கற்றுக்கணும். உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருந்ததுன்னா ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்துட்டு யாருக்குன்னா விருப்பம் இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியன்ஸோ இல்லை யார் இந்த வீடியோ கேட்குறீங்களோ, ஸோ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 ப்ராஜெக்ட் எங்கள் கூட பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.